ஹாய், வணக்கம் நேயர்களே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செம்மொழி பூங்கா. மவுண்ட் ரோடு அண்ணா மேம்பாலம் அருகிலே அமைந்துள்ள செம்மொழி பூங்கா. 2025 தமிழக தோட்டக்கலை நிபுணர்கள் 30,000க்கும் மேலான மலர்களை இங்கே கொண்டு வந்து சென்னை வாசிகளுக்கு மலர் கண்காட்சியாக தொடங்கப்பட்டு நமது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஜனவரி 1ஆம் தேதி திறந்து வைத்துள்ளார். நான் 23ஆம் தேதி தான் போனேன். மிக அருமையாக இருந்தது. இதெல்லாம் கண்டுகளிங்க, ரசிங்க. செம்மொழி பூங்கா உருவான கதை 20 ஆண்டுகளுக்கு முன்பு டிரைவிங் இன் உட்லாண்ட்ஸ் ஹோட்டலாக இயங்கி கொண்டிருந்தது. காரை கொண்டு போய் மரத்தடியில் நிறுத்திட்டோம்னா சப்ளையர்ஸ் வருவாங்க. அப்போல்லாம் இட்லி, வடை, பொங்கல், பூரி, போண்டா, வடை, சாம்பார், காஃபி, டீ அப்படின்ட்டு ரொம்ப ஜோராக போடுவாங்க. ஏன்னா உட்லாண்ட்ஸ் ஹோட்டலுடைய தயாரிப்பு தின்பண்டங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது அரசியல்வாதிகளுக்குள்ளே பிரச்சனை ஏற்பட்டு உனக்கு எனக்கு அப்படின்ட்டு, சரி உனக்கு வேணாம் எனக்கும் வேணாம் போடா அப்படின்ட்டு பொது வெளியில் கொண்டு வந்துட்டாங்க. பார்க்காக உருவாக்கி விட்டாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் இதை பார்க்காக தயார் பண்ணி பொதுமக்களுக்கு பயன்பாட்டு கொடுத்தாங்க. இது ஆப்போசிட் இடம். இது வெறும் ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இது தரகர்கள் இதுக்கும் சண்டை போடுவாங்க. இதுக்கு எவ்வளோ பேர் அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்க, இந்த இடம் எனது தான் அப்படின்னு சொல்லிட்டு. எனிவே நேயர்களே, இந்த பூக்கள் அதாவது மலர் கண்காட்சியை நல்லா கண்டுகளிங்க. நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.